சாலை விபத்துகள். நமது நாட்டில் வாகனங்கள் செல்வதற்கு சாலைகள் முக்கியமான வழியாகும். இத்தகைய சாலைகள் நாளுக்கு நாள் பல மேம்பாடுகளை கண்டு வருகின்றன. நெடுஞ்சாலைகள் நாட்டின் பல இடங்களுக்கு நாம் பயணம் செய்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளன. சாலைகளின் வசதிகள் அதிகரித்த போதிலும் சாலை விபத்துகள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சாலை விபத்துகள் நிகழ்வதற்கு பல காரணங்களை கூறலாம். வாகன ஓட்டிகள் பொறுப்பின்றி தங்களின் வாகனங்களை செலுத்துவதால் பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுகின்றன. இச்சூழலில் வாகனங்களை அதிபயங்கர வேகத்தில் செலுத்துகின்றனர். வேக கட்டுப்பாடுகளை மீறும் இவர்களால் விபத்துகள் ஏற்படுகின்றன. மேலும் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் பல இன்னல்கள் உண்டாகின்றன. சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்லுவதாலும் சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன. இருக்கை பட்டை அணியாமல் செல்வது, அறிவிப்பு பலகைகளை அலட்சியம் செய்வது, அபாய குறியீடுகளை மீறி பயணிப்பது, வளைவுகளில் வேகத்தை குறைக்காமல் செல்வது போன்ற செயல்களாலும் சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன. இருக்கை பட்டை அணியாமல் வாகனத்தை செலுத்துவதால் விபத்துகள் நேரிடும் போது உயிர் சேதமும் ஏற்படுகின்றன. வாகன ஓட்டிகளின் மெத்தன போக்கும் சிந்தனையும் சாலை விபத்துகள் நடக்க மற்றொரு காரணமாக திகழ்கின்றன. வாகனங்களை செலுத்தும் போது திறன்பேசியை பயன்படுத்தாமல், மது அருந்திவிட்டு போதையில் வாகனத்தை செலுத்துதல் போன்ற எதிர்மறை நடவடிக்கைகளினால் விபத்துகள் ஏற்படுகின்றன. இத்தகைய சூழலில் வாகன ஓட்டிகள் தங்களின் நிதானத்தையும் இழக்கின்றனர் என்பதும் உண்மையே. தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை சாலை விபத்துகளையும் நெரிசலையும் குறைக்கும் பொருட்டு வழிமுறைகள் அடங்கிய வரிபடம் ஒன்றனை நாம் வரைந்து காட்ட வேண்டும். சாலை விபத்துகளையும் நெரிசலையும் குறைக்கும் வழிமுறை: விதி அறிந்து ஓட்டுதல், அட்டவணையிட்டு பயணித்தல், கைபேசி பயன்படுத்தக் கூடாது, மெத்தன போக்கு கூடாது. சற்று முன்பு நாம் வாசித்த கட்டுரையில் உள்ள கருத்துக்கள். சாலை விபத்துகள். முன்னுரை: சாலை பயணம். முதல் கருத்து: வாகன ஓட்டியின் பொறுப்பற்ற தன்மை. இரண்டாவது கருத்து: சாலை விதியை பின்பற்றாமை. மூன்றாவது கருத்து: வாகன ஓட்டிகளின் மெத்தன போக்கு. முடிவுரை: அலட்சியமாய் செல்லுதல் கூடாது என்பதாகும். மாணவ மணிகளே, நாம் சரளமாக வாசித்து இப்படி கருத்துக்களை நன்றாக எடுத்து எழுத பழகிட வேண்டும். வாழ்த்துக்கள் மாணவர்களே.